தமிழக அரசியல் பக்கத்துல இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு பெயரா மாறி இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். 2019 நாடாளுமன்ற தேர்தல தொடங்கிய உதயநிதியோட அரசியல் பயணம் 5 ஆண்டுகள்ல அசுர வளர்ச்சியை கண்டிருக்கு. 2008ஆம் ஆண்டு ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படிங்கிற பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி சினிமாவுல என்ட்ரி கொடுத்த உதயநிதி ஸ்டாலின் விஜய் நடித்த குருவி, சூர்யா நடித்த ஆதவன், கமலோட மன்மதன் அம்பு அப்படின்னு அதிரடியா பல படங்களை தயாரித்தும் வந்திருந்தாரு. 2012ஆம் ஆண்டு வெளியான ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமான உதயநிதி ஸ்டாலின் முதல் பந்திலேயே சிக்ஸரை பறக்க விட்டிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து இது கதிர்வேலன் காதல், கெத்து, மனிதன் அப்படின்னு கமர்ஷியல் ஹீரோவா வலம் வந்தாரு. 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல தன்னோட அரசியல் அத்தியாயத்தை தொடங்கிய உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து கவனம் ஈர்த்தாரு. கையில செங்கலை ஏந்தி அவர் செஞ்சிருக்கக்கூடிய பிரச்சாரம் அந்த தேர்தல்ல ஹைலைட்டா மாறி இருந்துச்சு. அந்த தேர்தல்ல திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்ற நிலையில அதற்கு உதயநிதியோட சூறாவளி பிரச்சாரமும் முக்கியமான காரணமா பேசப்பட்டிருந்துச்சு. அதனோட நீட்சியாக்கு திமுகவோட இளைஞரணி செயலாளரா உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில முதல் முறையாக போட்டியிட்ட உதயநிதி ஸ்டாலின் தான் சந்தித்த முதல் தேர்தலையே வெற்றி வாகை சூடினாரு. அதுக்கப்புறமா 1.5 ஆண்டுகள் அனுபவத்திற்கு பிறகு 2022ஆம் ஆண்டு தன்னோட தந்தையும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினின் அமைச்சரவையில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சராக பதவியேற்ற உதயநிதி தமிழக விளையாட்டு துறையில பல சாதனைகளை நிகழ்த்தி கவனிக்க வச்சார் அப்படின்னே சொல்லலாம். அமைச்சராகி ஓராண்டு கடந்ததுக்கு அப்புறமா 2024ல தமிழ்நாட்டோட துணை முதல்வரா நியமிக்கப்பட்டாரு. தமிழக அரசியல் வரலாற்றுல இளம் வயதுல துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு இந்தியா முழுவதும் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு பெயரா மாறி இருக்கிறாரு. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக முழு வீச்சுல தன்னை தயார்படுத்தி வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் எதிர்கால தமிழக அரசியல் வரலாற்றோட தவிர்க்க முடியாத முகமா மாற தன்னை செதுக்கி கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். திமுகவோட 4வது தலைவராக உதயநிதி ஸ்டாலின் உருவெடுப்பார் அப்படின்னு பலரும் எதிர்பார்க்கப்படும் நிலையில அதற்கான அடித்தளத்தை வலுவா கட்டமைத்து வராரு உதயநிதி ஸ்டாலின்.